ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காலேஜஸ் ஓகேங்களா. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படிங்கறதையும் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேல வந்து வியூ பண்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப்ல எந்த மாதிரி இருக்கும் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும், கோர்சஸ் உங்களுக்கு 2026ல எந்த மாதிரி ஆஃபர் பண்றாங்க அண்ட் நியூ கோர்சஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் ஃபீஸஸ் 2026ல உங்களுக்கு ஃபீஸஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு ஓகேங்களா. இந்த காலேஜஸ்ல மட்டும் செப்பரேட்டா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்கும், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும், TNER 25ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒன் பை அந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. ஓகே, இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேம்பஸ் லைஃப் பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் 1984ல உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு 42 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு காலேஜ். அண்ட் இன்ஸ்டியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் கேம்பஸா இருக்கு. கேம்பஸ் சைஸ் பொறுத்த வரைக்கும் 167 ஏக்கர்ஸ்ல லொகேட் இருக்கக்கூடிய காலேஜ். அண்ட் உங்களுக்கு லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பெருந்துறை ரோடு, அதாவது பாத்தீங்கன்னா பெருந்துறை ரோட், ஈரோடு பெருந்துறை ரோட்ல லொகேட் இருக்கு. இந்த காலேஜோட TNER 2711 கொடுத்திருக்காங்க. அண்ட் அஃபிலியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நாக்ல A+ தேர்வு வாங்கிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். NBA அக்ரிடேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஜில இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அது என்னென்ன கோர்ஸுக்கு அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்ம பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் அடுத்து இந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. அந்த காலேஜ்ல ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம் தான் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஏசி இது மூலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததான் இந்த காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் பாத்தீங்கன்னா ரிசர்ச் இந்த மாதிரியான டிஜிட்டல் லைப்ரரி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ் லேப்லாம் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப் இந்த மாதிரியான செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ், செமினார் ஹால் அண்ட் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ரீ வைஃபை கேம்பஸா இருக்கு, அது நோட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் சென்டர் 24/7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா போய் பாத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டர் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ATM ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ் காலர்ஸ்க்கான கேஃபிடேரியாவும் ஃபுட் கோர்ட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பாத்தீங்கன்னா மெஸ் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. செப்பரேட்டா அதே மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்தலாம். கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா BE BTechல உங்களுக்கு 14 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ME MTech அண்ட் பாத்தீங்கன்னா MBA MCA வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. PhD கோர்சஸ்ல ஒரு 20 கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததா ஃபேக்கல்டி ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 530+ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ME முடிச்ச ஸ்டாஃபா இருக்கட்டும், MTech முடிச்ச ஸ்டாஃப், MPhil முடிச்ச ஸ்டாஃப் அண்ட் PhD முடிச்ச ஸ்டாஃப் தான் வந்து உங்களுக்கு டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா விப்ரோ, TCS, அமேசான், மஹேந்திரா, டெக் மஹேந்திரா இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் வந்து விசிட் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜ்ல IS சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 61 lakhs per annum கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா உங்களுக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 5 to 5 lakhs கொடுத்துட்டு இருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் டோட்டல் கம்பெனிஸ் விசிட் வந்து பாத்தீங்கன்னா 279 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. பிளேஸ்மெண்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 90% கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும், இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும், லாஸ்ட் இயர்க்கான ஃபீஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா மேலும் ஏதாவது டீடைல் தெரிஞ்சுக்கணும், வேற காலேஜோட டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.